Daily. Taste the Daily. புதுச்சேரியில் +2 மாணவன் பிளேடால் கையை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காரமணிக்குப்பம் ஜீவானந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த +2 மாணவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார். நேற்று காலை ஹால் டிக்கெட் வாங்க வந்த மாணவர் திடீரென பிளேடால் கையை கிழித்துக் கொண்டு முதல் மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மாணவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவன் தேர்வு பயம் காரணமாக தற்கொலைக்கு முயற்சி செய்தாரா அல்லது பள்ளியில் வேறு ஏதேனும் காரணங்களுக்காக தற்கொலைக்கு முயன்றாரா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்ககிரி அருகே புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அன்னதானப்பட்டியில் கடந்த 2007ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் போதிய பராமரிப்பு இன்றி கட்டிடம் வலுவிழந்து காணப்படுகிறது. மேலும் மேற்கூரையில் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிவதோடு கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள நிலையில் ஊராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அங்கு வரும் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் ரூபாய் 42.65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாவட்ட நிர்வாகம் திறந்து வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மக்கள் நலப்பணிகளை திமுக அரசு முறையாக மேற்கொள்வதில்லை என பாஜக மூத்த தலைவர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி சார்பில் கடந்த 4ஆம் தேதி பழங்கானத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டு பேசினார். இதையடுத்து இவர் மீது மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் நேற்று மாலை அவர் நேரில் முன்னிலையானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தான் ஒரு இந்துவாக மட்டுமே பங்கேற்றதாகவும் கட்சியின் சார்பில் பங்கேற்கவில்லை என கூறினார். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் தோரண வாயில் இடிப்பு பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது மட்டுமல்ல, எந்த பணிகளையும் திமுக அரசு கவனத்துடன் செய்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். நேற்றுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மாற்றும் பொழுது ஒருவர் மரணித்திருக்கார், ஒருவர் சீரியஸா இருக்கார். இது எந்த பணிகளுமே சரியா நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. ராஜபாளையம் அருகே அடிப்படை வசதி அமைத்து தரக் கோரி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கணபதி சுந்தர நாச்சியார்புரம் பஞ்சாயத்து நந்தவன தெரு பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு வாறுகால் மற்றும் அடிப்படை வசதி இல்லாததால் கழிவுநீர் வீட்டின் முன்பு தேங்கி பல்வேறு அவதிகளை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் அடிப்படை வசதி வேண்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த பொதுமக்கள் அங்கு அதிகாரிகள் இல்லாததால் ஊராட்சி மன்ற வாசலில் 2 மணி நேரமாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு அடிப்படை வசதி உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். கழிவு நீர்லாம் அவர் ஒரு வீட்டு முன்னாடி தேங்கி தான் நிக்குது. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய நோய் தொற்று ஏற்படுது. நிறைய அதிக வருஷமா நாங்க ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாதான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல் வீடு அப்படிமா தான் இருக்கோம். சின்ன சின்ன குழந்தைங்கலாம் டெங்கு காய்ச்சல், மலேரியா அந்த மாதிரி நிறைய காய்ச்சலுக்கெல்லாம் அவதிப்படுறாங்க. அதனால நாங்க நிறைய தடவை மனு கொடுத்தோம். இப்பதான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. திடீர்னு வார்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகப்பட்டு அருவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிய கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகாசி நாரணாபுரம் ரோடு முருகன் காலனியை சேர்ந்தவர் திருமலைக்குமார். இவரது மனைவி ராஜலட்சுமி திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகும் நிலையில் 8 வயதில் மகள் உள்ளார்.
திருமலைக்குமார் கோயம்புத்தூரில் அச்சகத்தில் வேலை பார்த்த நிலையில் 2 வாரத்திற்கு ஒருமுறை சிவகாசிக்கு வந்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார். சமீபத்தில் விடுமுறைக்கு சிவகாசி வந்திருந்தார். அப்போது அவருடைய மனைவி அடிக்கடி அலைபேசியில் பேசியதால் சண்டை ஏற்பட்டுள்ளது. மனைவி நடத்தை மீது சந்தேகம் ஏற்பட்டதால் திருமலைக்குமார் நேற்று ராஜலட்சுமியை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி கொலை செய்த கணவர் திருமலைக்குமாரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மனைவியை கொலை செய்துவிட்டு திருமலைக்குமார் கைப்பையுடன் வெளியே செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.